எனது 7வது தலை அது அதர்வன வேதத்தின் வடிவமாகும். அது வாழ்க்கையை வாழும் கலையின் ஞானமாகும். ஆனால் என் பக்தன் துன்பத்தில் உள்ளான். நான் இப்பொழுது சென்றாக வேண்டும். 8வது தலையை தங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இதன் வாயிலாக நான் என்னுடைய நியதி மற்றும் கீர்த்திகளை தங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் மகாதேவா. செயலுக்காக தாங்கள் தரிசனம் அளித்தால் இனி வரும் காலங்களில் யுகயுகமாக எந்த பக்தனும் தனது கடவுளை அடைய இதுவொன்றே மார்க்கம் என கருதுவார்கள். மகாதேவா, எனக்கும் என்னுடைய பக்தனுக்கும் இடையிலிருந்து விலகிவிடு சனி. மன்னியுங்கள் மகாதேவா, நான் தங்களை அங்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன். ஹரஹரம் மகாதேவா. சனியால் இதற்கு மேலும் மகாதேவரை தடுக்க இயலாது. என்ன அசம்பாவிதம் நடக்கப் போகிறதோ? தாங்கள் இதுவரை தாங்கள் என் பக்தியை ஏற்றுக்கொள்ளவில்லையா மகாதேவா? ஆனால் நான் ஒன்றை நிரூபித்தே தீருவேன். நிச்சயம் இழக்க மாட்டேன் பிரபு. இனி மீதம் இருக்கும் எனது அடுத்த தலையான ரிக்வேத இன்று எனது பக்தியை நிரூபிக்க என் முழு வாழ்க்கை, என் உடல், என் ஆண் உன்னுடைய பக்தியால் மனமகிழ்ந்தே நான் இங்கு வந்தேன். மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, மகாதேவா. இது ஒன்றும் கனவில்லையே. நான் எழுந்திரு ராவணா. தங்களது தரிசனத்திற்காகவே காத்திருந்தேன். தேவையில்லை. எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. மகாதேவரும் ராவணனும் இதுவரை சந்தித்ததே கிடையாது. என்னால் மகாதேவர் தரிசனம் அளிப்பதை தடுக்க இயலவில்லை. இருப்பினும் தாங்கள் கவலையுற வேண்டாம். நான் ராவணன் மகாதேவரை தன்னுடன் அழைத்துச் செல். ராவணா, உன்னுடைய தியாகத்தை நான் மதிக்கிறேன். ஏனெனில் நீ செய்த யாவுமே முழு பக்தி கொண்டு செய்துள்ளாய். மற்ற ஞானத்தையும் மீண்டும் உனக்கே அளிக்கிறேன். யுத்தத்தில் மட்டுமே ஏற்படும். பக்தியில் ஏற்படுவது அர்ப்பணிப்பு மட்டும்.